இந்த லேடி ஒரு கம்பெனியில் ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறாங்க. ஆஃபீஸில் உட்காந்து ஒரு நாள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக அந்த பாஸ் அவங்க சாப்பிட்றத பார்த்துட்டு வேலை டைமில் எதுக்கு இவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதுவும் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவரோட பிஏ அந்த லேடியை கூப்பிட போகிற அம்மா கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. அம்மா எனக்கு 30,000 சேலரி போட்டாங்க, நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. உனக்கு யார் சேலரி போட்டான்னு பாஸ் கோவமாக கேட்குறாரு. டேரக்டர் தான் கொடுத்தாங்கன்னு சொல்லவும் காசு கொடுன்னு கேட்டு பிடுங்கிட்டு போயிடுறாரு. டேரக்டரை வர சொல்லி க்ளீன் பண்ணுறவங்களுக்கு இந்த கம்பெனியில் எவ்வளோ சேலரின்னு கேட்குறாரு. 20,000ன்னு சொன்னதும் அப்புறம் இதுக்கு 30,000 அந்த லேடிக்கு தூக்கி கொடுத்தேன்னு திட்டுறாரு. இல்லை சார், அவங்க அப்பா உடம்பு முடியல, ட்ரீட்மெண்ட்க்கு காசு இல்லை, அம்மா கிட்ட அழுது பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உதவியாக கொடுத்தா அவங்க மனசு கஷ்டப்படும்னு சொல்லித்தான் சேலரியாக கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அதுக்குன்னு கம்பெனி காசு தூக்கி கொடுப்பியா, இதுக்கு பேர் என்ன தெரியுமா, கம்பெனி ரூல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணியிருக்கேன்னு கத்துறாரு. இல்லை சார், இது என் சேலரியிலேருந்து தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லுவோம். டேரக்டர் போஸ்ட்லேருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் டோர் கிட்ட நின்று அந்த லேடி கேட்டுட்டு இருக்காங்க. ஓடி வந்து என்ன வேணா வேலையை விட்டு தூக்கிடுங்க, அவரை விட்டுருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் பாவம் அவரையும் வேலையை விடணும்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த லேடிக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம், நானே போகிறேன்னு இவர் சொல்கிறாரு. இப்படி மாற்றி மாற்றி 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த பாஸ் ஒரு விஷயம் சொல்கிறாரு. இனிமேல் நீ டேரக்டர் இல்லை, வைஸ் பிரசிடென்ட். இதை கேட்டதும் 2 பேருக்கும் அவ்வளோ சந்தோஷம். இதே மாதிரி எப்பவும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, உன்ன மாதிரியே எல்லாரும் கம்பெனியை அவங்க சொந்த வீடாக நினச்சி வேலை பார்த்தா தான் கம்பெனியோட க்ரோத் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட பிடுங்கின 30,000 கொடுத்து உன்னோட ஹார்ட் ஒர்க்குக்கு இனிமே உன் சேலரி 30,000ன்னு சொன்னதும் அந்த பொண்ணு சந்தோஷத்தில் கண் கலங்கிடுறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.